அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சுவையான குழு குழுன்னு ஒரு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல சாப்பாடை நைட்டே நம்ம வடிக்க போகிறோம். சாப்பாடை வடிக்காமல் நான் எப்பொழுதுமே கஞ்சி மாதிரி செஞ்சுப்பேன். கஞ்சின்றதால சாப்பாடு ஓவராகவும் வடிக்க மாட்டேன். எப்போதுமே சாப்பிட்ற பக்குவத்தில் தான் எடுப்பேன். ஆனால் தண்ணியை வடிகட்டாமல் அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போது மல்லாட்டையும் சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு எடுத்தோள்ளே அந்த சாப்பாட்டில் தயிர் ஊற்றி நம்ம நைட்டே மிக்ஸ் பண்ணணும். சாப்பாடு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தயிர் தாராளமாக ஊற்றிக்கலாம். மோராக இருந்தாலும் பெட்டர் தான். ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பாடு 4 பக்கமும் தயிர் போகிற மாதிரி நல்லா கலக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், சாப்பாடு நல்லா அப்படியே எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கா. நல்லா கிண்டி இந்த மாதிரி நம்ம ஓவர் நைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போ அடுத்த நாள் காலையில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இது அடுத்த நாள் காலையில் இதில் தேவையான பொருட்களை நம்ம சேர்ப்போம். மல்லாட்டை நம்ம நைட்டே லைட்டாக தண்ணி சும்மா தான் தெளித்து வச்சேன். அதுக்கே பாருங்கள் முளைப்பு விட்டுருக்கு. பச்சை மல்லாட்டையில் லைட்டாக தண்ணி தெளித்ததால் அதுக்கு உயிர் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சும்மாவே பச்சை மல்லாட்டை சாப்பிடும்போது சத்து, அதில் முளைப்பு கட்டின பயிரெலாம் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அப்போ சின்ன வெங்காயமும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மல்லாட்டையும் ரொம்ப நல்லது. பச்சை மல்லாட்டை விட முளை கட்டின மல்லாட்டை ரொம்பவே நல்லது. அடுத்து தயிர் ரொம்ப நல்லது. சாப்பாடு வடித்து சுட சுட சாப்பிட்றத விட பழைய சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி எல்லா பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இப்போ நிறைய பேருக்கு வயிறு வலிக்குது, உடல் உஷ்ணத்தால் டிசென்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும், ஹீட்டு தாங்க முடியாமல் ஹேர் ஃபால் ஆகட்டும், முடி கொட்டுறது, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்குது, என்னால் சூட்டை தாங்கவே முடியும்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இது என்னன்னு தெரியல, மல்லாட்டையில் அப்படியே நரம்பு பிளாக் கலரில் இருந்துச்சு. நான் ஏதோ பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தோலை உரிச்சு பார்க்கும்போது உள்ளாருக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், தெரிஞ்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் மல்லாட்டையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான குழு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது குடிக்கிற பக்கத்தில் வேணும், சாப்பிட்ற பக்கத்தில் வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே லைட்டாக மிக்ஸியில் ஒரு அரைச்சி நீங்கள் காலையில் மோர் வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி, இல்லை தண்ணி இருக்குன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி உப்பு போட்டு மல்லாட்டையும் சின்ன வெங்காயமாக போட்டு அப்படியே கஞ்சி மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். நான் இதை மதியானம் சாப்பிட போகிறதால நான் இந்தமாதிரி கட்டியாகவே எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் ஸ்பாட்டில் தேவையான அளவு தண்ணியோ மோரும் மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.